மார்னிங் காய்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீட்ரூட் ஸ்வீட் பண்ண போகிறோம். ஆமாம், இது வந்து வெரி சிம்பிள் டெஸ்ட் தான். குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் என்னென்னு. எடுத்தாச்சு. ஆமாம், இன்ஷால்லா அதில் போட்டு இது பண்ணிட வேண்டியதான், வேக வச்சிட வேண்டியதான். கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் சீனி போட்டுங்க. கொஞ்சமாக சீனி போட்டுங்க. அவ்வளோதான். இதிலே வந்து சீனியில் உள்ள தண்ணியை கரைஞ்சி கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ வந்து குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 5 விசில் நல்ல சிம்மில் தான் வச்சுருக்கு. சிம்மில் வச்சு 5 விசில். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, விசில் எல்லாம் முடிஞ்சு 5 விசில் முடிஞ்சிருச்சு. என்ன செய்யணும்னா விசிலை வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அப்படியே அதில் டம்மில் வச்சிருச்சு, அதனால் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா தாளித்து ஊற்ற போகிறோம். தாளித்து ஊற்றிட்டு முந்திரி, பாதாம் பருப்பு, முந்திரி, திராட்சை போடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் வந்து மில்க் மேட் ஊற்ற போகிறோம். மில்க் மேட் வந்து நெஸ்லே கம்பெனியில் வாங்கியிருக்கு. இந்த மில்க் மேடை தான் ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். சில பேர் வந்து மில்க் மேட் ஊற்ற மாட்டாங்க. ஊற்றியாச்சு. இதில் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி, திராட்சை மூணே ஒன்றா கிடைக்கும். அதில் வந்து கொட்ட போகிறோம். நல்லா வாசம் மனமாக இருக்கு. ஊற்றியாச்சு. அடுத்தது மில்க் மேடை ஊற்றி ரெண்டு தான். எப்படி இருப்பாங்க, அல்வா மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ண அல்வா மாதிரி இருக்கும். மில்க் மேடை ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் தான் மில்க் மேடை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுங்க.